மதுரையில் உள்ள மத்திய அரசின் ஆதார் சேவை மையத்தில் ஆதார் பதிவு மற்றும் திருத்தம் செய்வதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெகநாத். வணக்கம் ஜெகநாத். எவ்வளவு நேரம் மக்கள் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது? அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள். வணக்கம். தென் மாவட்டத்தில் உள்ள மக்கள் பயன்பெறும் வகையில் மதுரை மாநகர் கே நகர் பகுதியில மத்திய அரசின் கீழ் செயல்பட்டு வரும் ஆதார் சேவை மையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு மதுரை மட்டுமின்றி மதுரை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டமான தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஆதார் பிரச்சனை தொடர்பாக ஆதார் பெயர் திருத்தம் மற்றும் அப்டேட் உள்ளிட்ட பணிகள் செயல்பட்டு வருகிறது. தற்போது பள்ளிகளுக்கான தேர்வு தொடங்க உள்ள நிலையில ஹால் டிக்கெட்டுகளுக்கான ஆவண பணிகள் தொடங்கியுள்ளதாகவும் மாணவ மாணவிகளுக்கு ஆதாரில் திருத்தம் மற்றும் பெயர் முகவரி திருத்தம் உள்ளிட்டவை செய்வதற்கு தென் மாவட்டங்களில் போதிய அளவிற்கான ஆதார் மையங்கள் இல்லாத நிலையில மதுரைக்கு தற்போது அனைவரும் வருகிறார்கள். மதுரையில் மட்டுமே குறிப்பாக மத்திய அரசின் கீழ் அந்த ஆதார் மையமானது உள்ளது. இதன் காரணமாக தினசரி ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இந்த ஆதார் சேவை மையத்திற்கு, குறிப்பாக மதுரை கே நகர் பகுதிக்கு உள்ள ஆதார் சேவை மையத்துக்கு வருவது வழக்கமாக இருக்கிறது. இன்று விடுமுறை நாள் என்பதால் ஆதார் மையம் செயல்பாடும் என அறிவிக்கப்பட்ட நிலையில அனைத்து மாவட்டங்களிலும் சுற்றியுள்ள மாவட்டங்களில் சேர்ந்த மக்கள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானவர் இன்று காலை 5 மணி முதலே நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். மேலும் அவர்களுக்கு அந்த ஆதார் சேவை மையம் அந்த மையமானது 10 மணிக்கு தான் அவர்கள் திறக்கும் என்ற அடிப்படையில் காலையிலிருந்து காத்திருக்கிறார். தற்போது பணிகள் தொடங்கி ஆரம்பித்தவுடன் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது. மேலும் இன்று மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ஆதார் சேவை மையத்தை பயன்படுத்துகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத்.